Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 115வது சங்கீத திருப்பம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தார்னா தேவனுடைய மக்கள், ஆரோன் குடும்பத்தார்னா ஊழியக்காரர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறாரு, ஊழியக்காரரையும் ஆசீர்வதிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். யாரா இருந்தா கர்த்தருக்கு மரியாதை கனம் கொடுக்குற ஆள் யாரா இருந்தாலும் சரி, சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாராம். ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், எந்த ஜாதி குலம் கோத்திரத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், படித்தவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், ஏழை பணக்காரன் யாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு மரியாதை, கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறவனை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். என்ன பிரசன்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த பூமியை கொடுத்து நீ வச்சுக்கோன்னு இருக்காரு. இப்படி யாராவது பிரசன்ட் கொடுத்திருக்காங்களா? நமக்கு தேவன் செய்த காரியங்கள் இது. ஆனா இந்த ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 14ஆம் வசனத்தை, கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணுவார். என்ன அருமையா சொல்லியிருப்பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிப்பார், அவர் நம்ம என்னுடைய குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்க்ரீஸ் 1000 மடங்கு அதிகமாவது எப்படி என்பதை குறித்து முதல் காரியத்தை நான் போதித்தேன். என்னவென்றால் கர்த்தருக்கு முதலிடத்தை தர வேண்டும். அதனால்தான் முதற் பலன் என்று வேதத்தில் வருகிறது என்பதை போதித்தேன். முதற் பலனை கொண்டு கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய முதற் பலன், எல்லா விளைச்சலின் முதற் பலன், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் என்று பற்றி பேசணும் போன தடவை. இப்பொழுது இன்னொரு காரியத்தை போதிக்கிறேன். 2வது காரியம், எப்படி நாம் வர்த்திக்க பண்ணப்படுகிறோம், அதிகமாகிறோம், எப்படி நமக்குள்ள இன்க்ரீஸ் வருகிறது, மைனஸ்ல இருந்து எப்படி பிளஸுக்கு போகிறோம் என்கிறதுக்கு 2வது காரியம் என்னவென்றால் டெலிஜென்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழ்ல சொல்ல போனால் கவனம், ஜாக்கிரதை. வாழ்க்கையிலே ஒரு கவனம், ஜாக்கிரதையாய் அதை வாழ வேண்டும், கவனத்தோடு அதை வாழ வேண்டும். சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன். ஏனென்றால் இந்த கவனமும் ஜாக்கிரதையும் வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாம் அதிகமாவது மிகவும் கடினம். முதலாவது நம்முடைய வேலையிலே கவனமும் ஜாக்கிரதையும் இருக்க வேண்டும். 4 காரியங்களை சொல்ல போறேன். முதலாவது காரியம் வேலை. எல்லாரும் சொல்லுங்க, வேலை. இந்த சபிக்கப்பட்ட வேலையை நான் செய்யணுமா? ஒருத்தர் சொல்றாரு, இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல இந்த சபிக்கப்பட்ட வேலையை நான் செய்ய வேண்டுமா என்று சொல்லுகிறார். செய்ய வேண்டுமாங்கிறதுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் அருமையான புஸ்தகம், அதனால்தான் நீதிமொழிகள்லேருந்து சில வசனங்களை இங்கே வாசிக்க போகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையார் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். வேலை செய்யறது மட்டுமல்ல, வேலையை எப்படி செய்கிறோம்? சோம்பர் கையோட செய்கிறோமா அல்லது சுறுசுறுப்பான கையோட செய்கிறோமா? your attitude towards work, உங்கள் வேலையிலே உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, கவனம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஏதோ வேலை செஞ்சாகணுமேன்னு சொல்லி போய் செய்கிறது, ஏதோ செஞ்சாதான் பொழப்புங்கிறதுக்காக செய்கிறது, ஒரு வெறுப்போட செய்கிறது, ஒரு கசப்போட செய்கிறது, ஒரு வேண்டா வெறுப்போட செய்துட்டு வர்றதல்ல. ஏனென்றால் அப்படிப்பட்டவன் ஏழையாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போக போக குறைந்து கொண்டே போகிறான். அந்த ஆட்டிடியூட், உள்ள இருக்கிற அந்த வேலையை குறித்த அந்த கவனமின்மை, ஜாக்கிரதை இல்லாத அந்த தன்மை, வேலையை குறித்து நான் ஐ டோன்ட் கேர் என்கிற, நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லையாக்கும், வேலை ஒரு பெருசல்ல, ஒரு பொருட்டல்ல என்கிற நினைக்கிற அந்த மனப்பான்மையானது கண்டிப்பா வெளியே வரும். வெளியே வரும்போது நான் சொல்லுகிறேன், சரியான முதலாளியா இருந்தா வேலையில கவனம் இல்லாத ஆளை வைத்துக் கொள்ளவே மாட்டான். வேலையில கவனம் வேண்டும். ஏனென்றால் கவனமாய் செய்கிறவன், அதை ஜாக்கிரதையோடு செய்கிறவன், அதை சுறுசுறுப்பாய் செய்கிறவன், அதில் பிரியப்பட்டு செய்கிறவன், தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவன், அவன் ஒருபோதும் ஏழையாக முடியாது. ஒரு வேலை போன என்ன, 1000 வேலை இந்த உலகத்துல இருக்குது. வேலை செய்யற ஆள் இந்த உலகம் தேடி கொண்டிருக்கிறது. நல்ல திறமையோடு வேலை செய்யற ஆளு, சுறுசுறுப்பா வேலை செய்யற ஆளு, செய்து முடிக்கிற ஆளு,
ஞானத்தோடு அதை செய்கிற ஆளை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது அருமையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளும் பட்டினி கிடக்கவே முடியாது, ஒரு நாளும் குறைவுபட்டு கிடக்க முடியாது. அவன் போக போக பெருகி 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 1000 மடங்கு நிச்சயமாக பெருகுவான். ஆகவே வேலையில கவனம் வேணும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், 13ஆம் அதிகாரம் 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. கவனிங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். சோம்பேறி நிறைய காரியத்தை விரும்புகிறான். ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லியிருக்குது, சோம்பேறி, the lazy person has a lot of desires. அவனுக்கு நிறைய ஆசைகள் உண்டு. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், ஆகான் வரணும், ஓஹோன் வரணும்னு பல ஆசைகளை அவன் உள்ளத்தில் வளர்க்கிறான். ஆனால் அவன் விரும்பினது ஒன்றும் அங்கே நடக்காது. அவன் ஒரு விரும்பியும் ஒன்றும் பெறுகிறது இல்லை. ஜாக்கிரதை உள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன் என்றால் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவன், கவனத்தை செலுத்துகிறவன், தன்னுடைய தொழிலே தன்னுடைய வேலையில கவனத்தை செலுத்தி முழு ஈடுபாடோடு செய்கிறவன், அவன் புஷ்டி ஆகிறான். புஷ்டி ஆகிறான்னு சொன்னா இன்க்ரீஸ், அதான் இன்க்ரீஸ். இந்த புஷ்டி இல்ல, இந்த ஆத்மா புஷ்டி ஆகிறது, பொருளாதாரம் புஷ்டி ஆகிறது சொல்லி இருக்குது. புஷ்டி ஆகிறான்னு சொன்னா வர வர பெருத்து கொண்டே போகிறான். ஈசாக்கை குறித்து ஞாபகம் இருக்குதா? அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்னன்னு சொல்லுவோம்? வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதெல்லாம் வேதத்துல ஏன் எழுதி வச்சிருக்குன்னா, சும்மா நம்ம ஏதோ அப்படியே வாசிட்டு போறதுக்காக இல்லை, நின்று அதை கவனிக்க வேண்டும். கவனித்து விட்டு நானும் வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, நான் மட்டுமல்ல என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியும் இந்த விருத்தி அடைகிறது எப்படின்னு கண்டுபிடித்துக் கொள்ளணும். போக 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 மைனஸ்லயே போயிட்டு இருக்க கூடாது, போக போக குறைஞ்சு 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 தாழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. என்னுடைய கர்த்தர் அதுக்காக ஒரு திட்டம் போட்டு வைக்கலன்னா, அதுக்காக மீட்கவில்லை, அதுக்காக என்னை ரட்சிக்கவில்லை, அதுக்காக ரத்தம் சிந்தி அவருடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில் பிற்கப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தரை பற்றி ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும். அதற்கு ஒரு கருவியா என்னை கொடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் நான் நன்றாயிருப்பது அவருக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் நான் இங்க உபயோகப்படுத்தப்பட முடியும், பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க முடியும். ஆகவே கர்த்தர் என்னுடைய வெற்றியிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார். அவர் அதே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே சோம்பேறியா இருக்க போகிறது இல்லை. என்ன பண்ண போகிறேன்? வேலை செய்ய போகிறேன், ஜாக்கிரதை உள்ளவனா இருக்க போகிறேன். அப்பொழுது பெருத்து கொண்டே போவேன், வர வர விருத்தியாய் கொண்டே போவேன். பாருங்க, 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். வெறும் வாய் பேச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன அவசியமா? பிரயாசம் அவசியம்.